Hi friends, welcome back to my channel for Aari. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் மேஜிக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி தனித்தனியாக 2 த்ரெட் எடுத்துக்கணும். சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு அடியில் விட்டுட்டு நீடில் ஒரே ஒரு த்ரெட்டில் க்ரீன் கலர் த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். பாருங்கள், நான் அடியில் ஃப்ரேமில் நல்லாவே தெரியுது. க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு பிளாக்கில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தி ரெட் கலர் செயின் எடுக்கிறேன். எல்லாமே ஃப்ரேமில் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அதை கண்டினியூவாக ரெட்டுக்கு அடுத்து க்ரீனுக்கு அடுத்து ரெட்டுங்கிற மாதிரி மாற்றி நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை கண்டினியூவாக போடலாம். இதில் அடியில் நம்ம ஃப்ரேம்க்கு அடியில் என்ன பண்ணுறேங்கிறது இந்த கிளாத்தில் நல்லா டிரான்ஸ்பரண்டாகவே தெரியுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் ரெட் கலர் த்ரெட்டு, இன்னொரு பக்கம் க்ரீன் கலர் த்ரெட்டை மாற்றி நம்ம இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இதுக்கும் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணாலே இது ஈஸியாக கற்றுக்கலாம். இது நெக்லைனில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூனிக்காக நம்ம க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி நம்மளாம் திங்க் பண்ணி இது எந்த டிசைனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக நார்மலாக நம்ம செயின் போடுறதே இந்த 2 த்ரெட்டை வச்சு மாற்றி நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ அடுத்து 2 த்ரெட்டையும் ஒன்றா இழுத்து நம்ம இந்த நாட்டை போட்டுக்கலாம். எப்பொழுதும் போடுற நம்ம நாட் போடுவோம்ல, அதே தான் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் இதே தான். நம்ம எப்படி அதை கொண்டு போகிறோம் கையில் அப்படிங்கிறது மட்டும்தான். சேம் அதே ப்ரொசீஜர் தான். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் போட்டோமோ இதை அப்படியே திலகமில் நம்ம போடுறோம், அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு இது ஈஸியாக திலகம் ஷேப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நிறையா ஷேப்பில் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸ்லேயும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள், மாற்றி ரெட்டு தென் க்ரீன், ரெட்டு க்ரீனு மாற்றி இப்படியே போட்டுட்டு வர வேண்டியதுதான். இது யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். எப்பொழுதும் போல தான். ஒரு தடவை சில்க் த்ரெட்டில் ஏதாவது ஒன்று இதாகிடுச்சின்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அந்த பிசுரெல்லாம் இது பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஒரு இதுவுமே இல்லை. பொறுமையாக போட கற்றுக்கிட்டாலே போதும். இப்போ ஷார்ப் எட்ஜில் எப்படி போடுறோன்னு பாருங்கள். எப்பொழுதும் நம்ம நார்மலாக ஷார்ப் எட்ஜில் எப்படி போடணுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான்
ஷார்ப்பாக கொண்டு வந்து அதையும் மறுபடியும் ரெட்டு க்ரீனுன்னு நம்ம அப்படியே கண்டினியூவாக கொண்டு வந்து அந்த முடிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்டிச் வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு போடையில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போக போக ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் தான், என்ன விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான். ஒவ்வொரு வீடியோலையும் நான் இது தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமே. நம்மளுக்கு ஒரு இதில் ஆர்வம் இருந்துச்சுனாலே வேறு லெவலில் போட்டுடலாம். யாரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்ல, நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டவங்கள நானும் ஒருத்தி. ஸோ ஈஸி தான், நம்ம போய் கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்கணுங்கிறது ஒரு இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ எப்பொழுதும் போல் 2 நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிக்க வேண்டியது தான். இந்த சில்க் த்ரெட்டுக்கு நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுறது நீடில் நம்பர் டுலிப் நீடில் நம்பர் 13. அது ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த நீடில் சிக்கும் ஆக மாட்டேங்குது, நல்லா இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. அதனால் இந்த நீடில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.